என்ன தலைவரே இவ்வளோ யோசிக்கிறீங்க? தெரியாதனமா அவர் கட்டின கோயிலை நாம் மூடிட்டோம். அதுக்கு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் சரியா போயிடும் தலைவரே. ஆமாம் பாரதி, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை கூட்டிகிட்டு வந்தே இந்த கோவிலை திறப்போம். அவர் எங்கே போனாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. இந்த அரண்மனையை அவர் விற்றுட்டாருங்க. விற்றுட்டு போகும்போது இங்கே வேலை செஞ்ச எங்கள் எல்லாருக்கும் வீடு நலனும் கொடுத்துட்டு தாங்க போனார். அவர் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்குங்க. இந்த கோயிலிருந்து லிங்கத்தை எடுத்துகிட்டு போகும்போது தான் கடைசியாக நாங்கள் பார்த்தது. உங்கள் சோலையூர் கிராமம் தான் எனக்கு சொந்த ஊர். அங்கே தான் எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்குது. இனிமேல் நான் அங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார். இதே மாதிரி அவருக்கு நிறைய பேலஸ் இருக்குது. வேணும்னா அங்கே போய் பாருங்களேன். பா, ராத்திரி இந்த சத்திரத்திலேயே படுத்து தூங்கிட்டு காலையில் போய் தேடலாப்பா. ஆமாங்க, எப்படியாவது ராஜாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு போகாம நம்ம திரும்ப ஊருக்கு போகக்கூடாதுங்க. அப்பா பசிக்குதுப்பா. இந்த நேரத்தில் எங்கப்பா சாப்பாட்டு கடை இருக்க போகுது? காலையில் வரைக்கும் பொறுத்துக்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பிக்கு மட்டுங்களா வயிறு இருக்குது? எல்லாருக்கும் தான் எனக்கு பசிக்குது. ஆமாங்க. ஐயா, யாருங்க அது? இங்கே சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வாங்கப்பா. முதல்ல இந்த புட்டை சாப்பிடுங்க, சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு. ஏய், பசிக்குதுன்னு சொன்னீங்களே, சாப்பிடு. அங்கே வேடிக்கை பார்க்குறேன். சாப்பிடுங்க. அம்மா பாரதி, வாங்கப்பா, முதல்ல சாப்பிடுங்கப்பா, அப்புறம் பேசலாம். சாப்பிடுங்க. என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா இப்படி இருக்க? நல்லாதான்ப்பா இருக்கேன். பசியா இருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க. துறைங்கம்மா. அவர் பின்னாடி இருக்காரு, நீ முதல்ல சாப்பிடுங்க. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. நீங்களே எப்போ வந்தீங்க? என்னங்க நீங்க பெரியவங்க, உங்களை விடவா? முதல்ல நீங்க அழுகுறத நிறுத்துங்க. எப்போ வந்தாங்க? இப்பதான் துரை சாப்பிட்டாங்க. இல்ல, முதல்ல சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரி. சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா. மேன்மக்கள் என்னாலும் மேன்மக்கள் தானே. கெட்டாலும் நம் தலைவன் இப்போதும் ராஜனடா. வீழ்ந்தாலும் வள்ளல் கரம் வீழாது தானே. பொன்னோடு மண்ணெல்லாம் போனாலும் அவன் புன்னகையை கொள்ளையிட முடியாது. உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் உன் பேர் சொல்லும். அன்று ஊரே போற்றும் மனிதன் நீயே, நீயடா நீயடா. பொய்கள் புயல் போல் வீசும், ஆனால் உண்மை மெதுவாய் பேசும். அன்று நீயே வாழ்வில் வெல்வாய். கலங்காதே 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 கலங்காதே. சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது? சாப்பாடா போட்டீங்க? விருந்தில்ல கொடுத்தீங்க. விருந்தா? அப்புறம் டேம் எப்படி இருக்கு? பேஞ்ச அடைமழைக்கோ அடிச்ச காத்துக்கோ வெள்ளத்துக்கோ ஈடு கொடுத்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்குமே. உறுதியா இருக்கு, உங்களை மாதிரியே. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த அணியை அசைக்க முடியாது. ஆமா, ஊர்ல எப்படி இருக்காங்க? அதை விடுங்க, நீங்க என்னங்க எப்படி?
ஓ என்ன ராஜாவை பார்த்தீங்க, கலெக்டராக பார்த்தீங்க, இன்ஜினியராக பார்த்தீங்க, இப்போ சமையல்காரனை பார்க்குறீங்க, அது சொல்கிறீங்களா? நம்ம எந்த வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. செய்கிற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்கிறோமா, அதான் முக்கியம். 36 ஊர்ல இருக்கிற ஜனங்களெல்லாம் நல்லா வாழ வச்ச நீங்க இப்போ இங்க இப்படி. எனக்கு என்னங்க குறைச்சல்? வர்றவங்களை தங்க வைக்கிறதுக்கு அப்பா கட்டின சத்திரம் இருக்கு. யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் வயிறு நிறைய சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி இருக்கு. பார்த்தீங்களா எத்தனை கருவ மாடி இருக்குன்னு? வேற என்ன வேணும்? அது இல்லைக்கே, அரண்மனையெல்லாம் வித்து புட்டிக்கலாம். ராஜாவா இருந்தீங்க, இங்கேயும் நான் தான் ராஜா, உங்கள் பொண்ணுதான் ராணி. அரண்மனையில் இருந்ததா ராஜாவா? எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்குறவங்க எல்லாருமே ராஜா தான். நீங்கள் என்னதான் சொன்னாலும் நாங்கள் உங்களை பழைய ராஜாவாக தான் பார்க்க விரும்புகிறோம். அதுக்கு இதெல்லாம் பத்தாது. நீங்கள் ஊர் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த நிலத்தையெல்லாம் திரும்பி கொடுத்துட்றோம். நீங்கள் வித்த அரண்மனையெல்லாம் திரும்ப வாங்கிட்டு 100 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும். இப்போவும் நான் நினச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். படிப்பு இருக்குது, மனசில் தெம்பு இருக்குது, உடம்புல ஒலு இருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கையை நான் பார்த்தாச்சு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. பாரதியும் கேட்டேன், இது போதும்னு சொன்னான். இதை பாருங்க, இங்கே சந்தோஷம் இருந்தால் எங்கே போனாலும் சந்தோஷம்தான். இங்கே சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கே போனாலும். அப்போ ஒன்று பண்ணுங்க தோற, நீங்கள் எங்கள் ஊருக்கே வந்துருங்க. நாங்கள் எல்லாருமே உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்குறோம். இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு அடியாளமாக ஏதாவது விட்டுட்டு போகணும்னு நினச்சேன். அந்த சோலையோர் டேம் தான் என் அடியாளம். அத்தோட என் வேலை அங்கே முடிஞ்சு போச்சு. நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. அந்த சம்பந்தம் பைய பேச்சை எதுக்குங்க பழசெல்லாம் விட்டுடுங்க. மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம்ல? மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம்ல? ஐயே, நீங்க கட்டின கோவிலையாவது துறக்க ஊருக்கு வாங்க மாப்பிள்ள. ஊருக்கா? ஒரு தடவை உடைஞ்சதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. ப்ளீஸ் ஒருப்படுத்தாதீங்க. வரங்க. வரம் பாரதி அக்கா. வரமா. அப்பா, உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லி அனுப்புறேன். நீங்க வந்துட்டு போங்கப்பா. கருணாகரா அக்கா இங்க வாயே. என்னங்க ஊரில் ஜனங்க கிட்ட ராஜா பேலஸில் நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்காம வருத்தப்படுவாங்க. இந்த அவங்க சந்தோஷத்துக்காகத்தான் நாம எல்லாம் உழைச்சது. அடிக்கடி கேட்பேன். ஞாபகம் இருக்கட்டும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிற ராஜா, உங்களுக்கு எப்போ எங்களை மன்னிக்கணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் அந்த ஊருக்கு வாங்க. அது வரைக்கும் நீங்கள் கட்டின அந்த அணக்கோயில் மூடிதான் இருக்கும். இது என் மேல சத்தியம். அன்றைக்கி எங்கள் அப்பா செஞ்ச சத்தியம் 70 வருஷம் கழிச்சு அந்த ராஜாவோட வாரிசால இன்னைக்கு நிறைவேறிருக்கு. அந்த ராஜா நினைச்ச மாதிரி சிவராத்திரி அன்னைக்கே இந்த கோவில் திறக்கப்பட்டு ஆராதனை நடந்திருக்கு. இதெல்லாம் நிறைவேற்றினவரை தப்பாக திருடன்னு சொல்கிறீங்களே? இதோ பாருங்க, இந்த சிலை மட்டும் இல்லை, இந்த கோயில், அந்த அணை, செழிப்பாக இருக்கிற இந்த ஊர், இந்த ஊரை சுற்றி இருக்கிற 100கணக்கான கிராமம், இதெல்லாம் அவர் குடும்ப சொத்தையா? அந்த குடும்பம் நமக்கு போட்ட பிச்சை. அவர் சொத்தை அவரே ஏன் திருடணும்? இனிமே என்ன லிங்கான்னு கூப்பிடாத, லிங்கேஸ்வரனே கூப்பிடு. அந்த பேர் எனக்கு வச்சதை இப்போ நான் பெருமையாக நினைக்கிறேன். ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? ஏன்? அவருடைய பேரை நான் கெடுக்க விரும்பல.
ஒரு நிமிஷம், நான் உங்களை தடுக்கல. இந்தாங்க, அந்த ராஜா ஞாபகார்த்தமா எங்க தாத்தா வச்சிருந்தது. தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். அந்த கோவிலை திறக்கணும்னு ராஜா என் கனவுல வந்து சொல்லலை. அது பொய். அதை சொன்னது அந்த டேம் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சீஃப் இன்ஜினியர். இந்த ஊரை காப்பாற்றணும்னா கோயிலை திறங்க. அவர் சொன்னது போல கோயிலை திறந்தாச்சு. ஆனால் இந்த ஊருக்கு என்ன ஆபத்துன்னு தெரியல. அந்த இன்ஜினியரை காட்டுமான் குத்தி கொண்டதான் ஊர் நம்புது. இல்லை, யாரோ 4 பேர் வந்து குத்து கொண்டதை நான் பார்த்தேன். ஐயா, இந்த ஊரே அழிஞ்சிடும்னு இருந்த போது அந்த ராஜா உங்கள் தாத்தா வந்து எங்களை எல்லாரையும் காப்பாற்றினார். 70 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஊருக்கு ஆபத்து வந்திருக்கு. நீங்கள் தான் ஐயா எங்களை காப்பாற்றணும். ஊரை காப்பாத்துறதுக்கு கோவிலை ஏன்பா திறக்க சொல்றாங்க? கோயிலை நாம தானே இப்போ திறந்தோம். டேய், உன் மஞ்சள் பைய கூட. பப்ளிக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புற்றுநோய்க்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக மிகப்பெரிய ஹாட் ஏர் பலூன்களை பறக்கவிடும் விழாவை சோலையூரை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாகபூஷன் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார். இப்படிப்பட்ட ஹாட் ஏர் பலூன்களை பறக்க விடுறதுனால என்ன ரொம்ப முரண்டு பிடிக்கிறியாமே? இல்லைங்க சார், என்னால் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ். இப்படிதான் அவனும் சொன்னான். முடியாதுங்க. உங்க மிரட்டலுக்கும் பணத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். டேம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு எழுதி சீல் அடிச்சு கையெழுத்தும் போட்டாச்சு. அதான் எனக்கு வேணும். அது எங்க இருக்கு? அது இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. டேய், உள்ள போய் தேடுங்கடா. சரிங்க. டேய் வாடா. புடிங்கடா அவனை. அந்த சர்டிபிகேட் கிடைச்சதுன்னா கொடுத்துடு. கிடைக்கலனா வீட்டையே கொடுத்துடு. டேய், உத்தமனுக்கே மான் கும்புனா கையை நீட்டி 1.5 கோடி அட்வான்ஸ் வாங்கியிருக்க ஞாபகம் வச்சுக்கோ. பொசிக்கிடுவேன். வேணாம் சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். குட். நாளைக்கு டேம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரல? ஆமாம் சார். அங்கே 50 மீட்டருக்கு ஒரு இடத்துல ட்ரில் பண்ணி ஓட்ட போட போறல? ஆமாம் சார். அந்த சின்ன ஓட்டல எங்கள் ஆளுங்க கொடுக்குற பாம்பை வச்சுட்டு கனெக்ட் பண்ணி டேம் வீக்காக இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டே இரு. சார், பாம்பு அப்போ வெடிக்காதுல்ல சார்? ராத்திரி நான் தான் ஒன்றா வெடிப்பேன். தண்ணி போகிற சத்தத்தில் ஊருக்கு ஒன்றுமே கேட்காது. பாம்பு வெடிச்சு டேம் உடஞ்சிருச்சுன்னா? டேய், பாம்பு வந்து ஊரு வந்து என் தொகுதியை நானே அழிச்சுக்குவேண்ணா. போடாப்பா, சீக்கிரமா இருப்போ. ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறமா. ஓகே, வந்துருவார் மேடம். ஹாய் லட்சு, எதுக்கு வர சொன்னீங்க? வா உட்கார். இன்னும் எத்தனை காலம் உனக்காக வெயிட் பண்ணோம்? நானா வெயிட் பண்ண சொன்னேன்? சொல்லலை, ஆனால் சின்ன வயசுலேருந்து தெரியும்ல. தெரியும். தாடியை பாரு, வயசு வேற ஆயிட்டு இருக்கு. மந்திரி போஸ்டுக்காக டை அடிக்காம வச்சிருக்கீங்க பாருடா. நாளைக்கே தாத்தா கிட்ட வந்து கேளுங்க. வரேன். என்ன மழை கிளை பெய்யுதா என்ன? டேய், நல்லது நடக்கும்போது ஒன்று மேலே ஒன்றா நடக்குதுடா. கெட்டது நடக்கும்போது அப்படிதாங்க, ஒன்று மேலே ஒன்று நடக்கும். சரி, அந்த கான்ட்ராக்டர் ஃபோன் போடு. எதுக்குயா? எதுக்கு இப்படி எல்லாரும் வழி மறிச்சு நிக்கிறீங்க? நீங்க எல்லாம் இங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான். ஏன் உங்களுக்கு தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? இந்த டேம் வீக்கா இருக்கா இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்கோம். கோர்ட் ஆர்டரோட, போலீஸ் பந்தோபஸ்தோட. எதை வேற பயமுறுத்துறாரு? போலீஸ்னா பயப்படுத்துனா கோட பசங்களா? இல்ல நாங்க பார்க்காத போலீஸா? ஆமா, போன மாசம் நீங்க வந்து இதே டேம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்களே, அது என்னாச்சு? அப்படி கேளுப்பா, இவங்களுக்கு எல்லாம் இதே பொழப்பா போச்சு. கேட்குறாரு, சொல்லுப்பா. இவருக்கு அந்த உரிமை இருக்கு கேட்கறதுக்கு. என்னத்தை சொல்றீங்க? போன மாசம் அந்த இன்ஜினியர் இன்ஸ்பெக்ட் பண்ணது உண்மைதான். ஆனா அந்த ரிப்போர்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு. தானா இல்ல, அவரை கொலை பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் வேற கேஸ்.
அந்த இன்ஜினியர் சாவறது முன்னாடி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாருன்னா நாங்களாம் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையே. யார் ரிப்போர்ட் கொடுக்கலன்னு சொன்னது? 1000 வருஷம் ஆனால் கூட இந்த டேமுக்கு ஒன்றும் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதி கவர்மெண்ட் அச்சடித்து கையெழுத்து போட்டு ஸ்கேன் பண்ணி கோயிலுக்குள்ளே போட்டு போயிருக்காங்க. நான் கோயிலை பார்க்கும்போது எல்லாம் பழசாக இருந்தது, ஆனால் இந்த ருத்ராட்சம் மட்டும் புதுசாக இருந்தது. இந்த புதுசு தான் இந்த பழைய டேமை காப்பாற்ற வந்திருக்கு. இந்த பென் டிரைவை லேப்டாப்பில் போட்டு பாரு. லேப்டாப்பை கொண்டு வா. சரிங்க சார். ஐயோ எரேஸ் பண்ணிட்டீங்களா? கண்ணுங்களா, ஆல்ரெடி அது உலகம் ஃபுல்லாக ஊர்வலம் போயிடுச்சே. இப்போ போய் ஜமுகாலம் போட்டு அமுகலான்னு பார்க்குறீங்க சார். அது ஆல்ரெடி ஃபேஸ்புக்கு, இமெயில், ட்விட்டரு, வீசாட், ஐசாட், ஆல் சாட். போதும், புரிஞ்சிடுச்சு. இல்லைங்க சார் வந்துட்டாங்க. அவங்க டியூட்டி பண்ணிட்டு போட்டுமே. ஒருத்தருக்கு 2 பேர் நல்ல ரிப்போர்ட் கொடுத்தா நம்மளுக்கு தானே நல்லது. ஐயோ எம்பி சார், அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண வரல, இந்த டேமுக்கு பாம்பு வைக்க வந்திருக்காங்க. யார் சொன்னாங்க? நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொல்றீங்க? லக்ஷ்மி கண்ணு, நீ சேஸ் பண்ணிக்கிட்டே போய் ஓபி வேன்ல ரெக்கார்ட் பண்ணல, அது போட்டு காமி. எல்லாம் ரெடியா? எல்இடி ஸ்கிரீனை அப் பண்ணுங்க. வெயிட், அங்கே பாருங்க, அக்கடை சூடு. ரொம்ப கெட்ட பொண்ணு சார் இது. சே, வரேன். கேமரா எங்கெங்க வைக்கும்னு யாருக்குமே தெரியாது சார். ஹலோ, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, பட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குட் நியூஸ், நாளைக்கே டேம் டேமேஜ்னு சர்டிஃபிகேட் வந்துடும். பாதி பணம் தானே கொடுத்துருக்கீங்க, மீதி பணம் 4000 கோடி என் ஸ்விஸ் அக்கௌண்ட்டில். என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. நாளைக்கு டேம் இன்ஸ்பெக்ட் பண்ண வரல, பாம்பு வைக்க வராங்க. இனிமே யாராவது டேம் நல்லா இருக்குன்னு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் வந்து பார்த்தா டேம் வீக்காக தான் இருக்கும். சரி, நாளைக்கே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. யோ, நான் விளாட்றியா? நீ இப்படி பேசுறதுக்கு தான் என் கட்சி ஆட்சி செல்வாக்கால யூஸ் பண்ணி புது டேம் கட்டுறதுக்கு 40,000 கோடி சென்ட்ரல்லேருந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்தானா? என்னமோ எனக்கு 20% கொடுக்கறதுக்கு அழுவுற. நீயும் 25-30% சம்பாதிக்க போறல. உடனே பணத்தை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. அங்கேடா முறைக்கிற, அது நம்ம ஆளு. உண்மையில டவுட் வந்து தான் நேற்று பெலூன் ஃபங்க்ஷனுக்கு லட்சுமியை நான் தான் அங்கே அனுப்பி வச்சேன். பொறுக்கி ராஸ்கல், ஒரு அடி எடுத்து முன்னால் வச்ச உன்னை உயிரோடு கொளுத்திடுவேன். அந்த இன்ஜினியரை சாவடிச்சதை நீ தான் இப்போதான் புரியுது. நீ ஒரு எம்பியா? ஓட்டு போட்டு ஜனங்களையே சாவடிக்க பாத்தியே. அவங்க என்னங்க நம்ம சாவடிக்கிறது? நாமெல்லாம் அவனை தூக்கி போட்டு பிடிக்கிறோம். வாடா. ஒரு அடி முன்னால வச்ச இந்த அப்பாவி ஜனங்களை எங்க ஆளுங்க கொண்டுடுவாங்க. நான் இந்த பொண்ணை சுற்றுவேன். Don't move. டேய், இந்தியாவில் என்ன ஒரு டேம் தான் இருக்கா? உன் பணம் எங்க போகுது? இந்த கான்ட்ராக்ட் இல்லைன்னா இன்னொரு கான்ட்ராக்ட். டேய், நான் சொல்றது கேளு. ஏன் அரசியல் செல்வாக்கு பத்தி உனக்கு தெரியாது? டேய் டேய், மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஓடுறா வேகமா. ஏன்டா கூட்டத்தில் பொம்பளைங்களை அடிக்கிற மாதிரி மூஞ்ச வச்சு நீங்களா டேம் அடிக்க வரீங்களா? தூங்குற எல்லாத்தையும் சுற்றுவேன். சரி, நான் சொல்லிட்டேன் சார். உங்களை கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்களா? Shit, shit, shit. 4000 கோடி பணம் போச்சு. ஊர்ல எனக்கு இருந்த மரியாதை போச்சு. இப்போ பதவியும் போச்சு. நான் கட்டிக்கிற இருந்த பொண்ணு என்னையே மோசம் பண்ணிடுச்சு. எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த ஊர் மட்டும் ஏண்டா இருக்கணும்? அந்த லிங்கம் மட்டும் இல்ல, எனக்கு உதவாத அந்த டேம் கூட இருக்கக்கூடாது. ஒண்டி அந்த பலூன் ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல, ஆட்டே போ. நம்ம கிட்ட நைட்ரோக்ளிசன் பாம் இருக்கிற, அதை ரெடி பண்ண. ஒரு பலூன்ல வை, நான் வந்துகிட்டு இருக்கேன்.
क्या? कितना देर? थोड़ी देर में ऊपर चले जाएगा जाओ, सर। जाओ, जल्दी ऊपर। ठीक है सर। ஐயோ எனக்கு இது சம்மந்தம் இல்லைங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க இவ்வளவும் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா? யா வயா ஸ்ரீலங்கா அங்க எனக்காக ஒரு யாட் காத்துக்கிட்டு இருக்கு. நடக்காதுமா. இனிமே என்ன தடுக்க யாரு இருக்காங்க? அங்க பாரு. ஹலோ பைக் நல்லா இருக்கு ஆனா அதுக்கு ரெக்க இல்லம்மா ரெக்க இல்ல. கரெக்டா டைம் இருக்கிறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? मेरे कैलकुलेशन से 3 मिनट सर। 3 நிமிஷம். டைமரை 3 நிமிஷத்துக்கு செட் பண்ணு. பாம உன்னோட சேர்த்து கட்டிட்டு இன்னொரு 3 நிமிஷத்துல நீ உன் லிங்கா அவன் தாத்தா கட்டின அந்த டேம் இந்த ஊரு எல்லாம் எல்லாம் என்னடி உன்னை கொண்டு வேண்டி கொண்டு கீழே பண்ண பண்ணுடா
என்னங்க பெரியவங்க நீங்க போய் என்ன கும்பிட்டுக்கிட்டு? சாக்ஷாத் அந்த லிங்கேஸ்வரன் ஐயாவை பார்த்தா மாதிரியே இருக்கு. ஏன் தம்பி இங்கேயே எங்களோடு இருக்கக்கூடாதா? இது உங்க ஊரப்பா. வரே ஐயா. இந்த உலகத்துல வாழ்ந்தேங்கிற அடையாளத்துக்கு நான் ஏதாவது சாதனை செஞ்சுட்டு திரும்பி இங்கே வர்றேன். கடைசி நேரத்தில் காட்டி கொடுத்துட்டானுங்கப்பா. மான மரியாதை எல்லாம் போகுது. தாத்தா பேரை கெடுக்காம போயிடலாம்னு நினைச்சு அது முடியாம போச்சு லிங்கேஸ்வரா. ஓ இவரா? எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டாரா சாரு? இவர் யார் தெரியுமா உனக்கு? இவர் தான்ப்பா ஃபினிஷிங் குமார், அசிஸ்டன்ட் கமிஷனர். எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் ஃபினிஷிங் இவர் தான் கொடுப்பாரு. என்ன சார் நீங்க எனக்கு செல்யூட். உங்களை பிடிக்க தான் சாட்சிகளோட இந்த ஊருக்கு வந்தேன். ஆனால் விசாரிச்சதுல ராஜா லிங்கேஸ்வரனுடைய கதையை கேட்டு உங்கள் மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை வந்துருச்சு சார். சார் என்ன விஷயம்? யாரும் கவலைப்படாதீங்க. இந்த ஊரையும் இந்த டேமையெல்லாம் இவர் காப்பாத்தினார்ல, அதனால கவர்மெண்ட் இவருக்கு விருது கொடுக்க போறாங்க. அதான் ராஜ மரியாதையோட கூட்டு போறதுக்காக வந்திருக்கோம். என் நண்பர் தெரிஞ்ச போலீஸ் தான். இருந்தாலும் ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. ஜீப்ல ஏறுறீங்களா? மரியாதை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார். வெல்கம். இனிமே ஒண்ணு பிரிஞ்சு போக மாட்டேன்பா. இனிமே நீ தான் எங்க எல்லாருக்கும் ராஜா. போடு காட்டி கொடுத்துட்டு காலில் விழுறானுங்க. உங்களை எல்லாம் கூட வச்சுட்டு பாரு என்ன. பாய். பாத்துக்கிறேன். ஏன்பா ஊரே கூடி இருந்துச்சு, அப்போ வந்துருக்கலாம்ல. டேய் 4 மணிக்கு எந்த செடியாக ஆரம்பிச்சாங்கடா. பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துறது, மெக்கானிக் பைக்கை பிரிச்சு மாட்டுற மாதிரி அவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல ஏமா ரொம்ப ஸ்லோவா ஓடி வராதம்மா. அடுத்த ஷோ போட்டு போறாங்க. சீக்கிரம் வாமா. இப்போ என்ன அவங்களையும் கூட்டு போகணுன்றியா என்கொயரி பண்றதுக்கு? இல்ல சார், உங்க தலைமையில கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஓகே டன். அவங்க இருக்க ஐடி லாரிலே ஏறுவாங்க. நீ போய் கை கொடுத்துட்டு இருக்கிற.